வணக்கம். ஆங்கிலம் கற்போம். வெல்கம் டு லெசன் 38, பாடம் 38. சென்ற வாரம் தந்த ஹோம்வொர்க் எல்லாம் நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் சில சொற்களை தந்திருந்தேன். அதன் கருத்து என்ன? கேப்சர் என்றால் என்ன? கேப்சர் என்றால் ஒரு இடத்தை கைப்பற்றுவது அல்லது ஒரு நாட்டை கைப்பற்றுவது. அதற்கு கேப்சரிங் என்று சொல்வார்கள். கேப்சர். இரண்டாவது சொல்லு கிரீச்சர். கிரீச்சர் என்றால் சின்ன பிராணிகள். எல்லா சின்ன பிராணிகளையும் சேர்த்து கிரீச்சர் என்று சொல்லலாம். சில மனிதர்களையும் சின்னத்தனமாக நடந்தால் தட் கிரீச்சர் என்று பேசுவோம். சாதாரணமாக மிருகங்களுக்கு சின்ன பிராணிகளைத்தான் கிரீச்சர் என்று சொல்லுவோம். God created all creatures. கிரியேட் பண்றது. இன்றைய பாடத்தை பார்ப்போம். அதற்கு முதல் 2 கேள்விகள் கேட்டிருந்தேன். பொது அறிவு. முதலாவது, கப்பலில் வேலை செய்யும் ஆட்களுக்கு என்ன பெயர்? sailor. Sailor is a person who works in the ship, either sailing or any other job. பள்ளிக்கூடத்திலே படிக்கும் மாணவர்களை எப்படி அழைப்பது? What do you call the children in school or college? They are called either students or pupils. நீங்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் அளித்திருந்தால் ஒரு சரி போட்டுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு. Well done. Let's look at today's work. I thought I'll start with IMM words. In the dictionary you can find lots of words. They are big words mostly. You don't get small words in beginning in IMM. Immaculate. Reading should be read like this. Late. Immaculate என்றால் என்ன? தூய்மையானது, தூய்மை. immaculate condition. அந்த வீடு நல்ல தூய்மையாக இருக்கிறது, ஒரு வித பிழையும் அதில் இல்லை. உங்களுடைய வேலைகள் பாடசாலையிலோ ஆஃபீஸிலோ தூய்மையாக இருக்கிறது, immaculate என்று யாரும் சொன்னால் அது ஒரு நல்ல பாராட்டாகத்தான் இருக்கும். Immaterial என்றால் என்ன? வாசியுங்கள் முதல். Immaterial என்றால் அது பரவாயில்லை, அது அவ்வளவு முக்கியமல்ல. Whether you have money or not is immaterial. சில வேலைக்கு போனால் சொல்வார்கள் இன்டர்வியூல, your qualifications are immaterial, we need experience. அதில் immaterial என்றால் அது முக்கியமானது அல்ல. எழுதிக் கொள்ளுங்கள். IMMATERIAL. immaterial. பெரிய சொற்களை நீங்கள் பேச பழக வேண்டும். immature. அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். immature என்றால் என்ன? immature என்றால் முதிர்மை அல்லாமல். ஒரு வயது சென்றவர்களின் சில பேர் இளம் பிள்ளைகளைப் போல அவர்கள் பழகுவார்கள். அவர்கள் கதைப்பது பேசுவது எல்லாம் immature என்று சொன்னால் அது முதிர்மை அடைந்ததல்ல, இளமையாக இருக்கிறது. சில வேளை மரங்களை பற்றி பேசுவோம். immature plant, அது இன்னும் முதிரவில்லை, அப்படித்தான் அது அர்த்தம். immature. mature என்றால் முதிர்மை, immature என்றால் முதிர்மை அடையாத. immature person என்று அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுவீர்கள். immaturity. வைன் அதுகள் செய்யும் பொழுது immature wine குடிக்கக்கூடாது.
மெச்சூராக வரைக்கும் விட வேணும். அப்போ காலம் போக போகத்தான் அந்த வைனும் மெச்சூராக வரும். இம்மெமோரியல், எங்களோட மனதிலே ஆழமாக பதிகிற ஏதாவது ஒரு செயலை இம்மெமோரியல் என்று சொல்லுவோம். அதாவது பியாண்ட் மெமரி, எங்களோட மனதிலே இருப்பதை விட இன்னும் ஆழமாக போகக்கூடிய இம்மெமோரியல் சம்திங், வெகு சிறப்பான ஒரு அம்சமாக அது இருக்க வேணும். இம்மெமோரியல் என்று சொல்லும் பொழுது நல்ல ஒரு சிறப்பான அம்சத்தை, நாங்கள் மறக்க முடியாத ஒரு அம்சத்தை பற்றி பேசலாம். அது யுத்தமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், ஒரு மறக்க முடியாத ஒரு செயல். நீங்களும் அதை பார்த்து கொள்ளுங்கள் என்ன கருத்து என்று. நெக்ஸ்ட் ஒன், இம்மென்ஸ். இம்மென்ஸ், இம்மென்ஸ், இது ரெண்டு தவறாக வந்துவிட்டது. இமென்ஸ், IMMENSE. நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், IMMENSE. இம்மென்ஸ், இம்மென்ஸ் பாசிபிலிட்டி, அதிகமான. இமென்ஸ் என்றால் அதிகமான, ஒரு பெரிய இம்மென்ஸ் ப்ராப்பர்ட்டி, இம்மென்ஸ் பில்டிங், பெருசு. ஏதாவது பெரிதாக இருந்தால், ஒரு அதிகமாக இருந்தால் இமென்ஸ் என்று சொல்லுவோம். நீங்கள் இதனை ஒரு வசனத்திலே வைக்க பாருங்கள், இமென்ஸ். அடுத்தது இம்மொபைல். மொபைல் என்றால் உங்களுக்கு தெரியும், மொபைல் போன் என்றால் என்ன? அது எல்லா இடமும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவி. மொபைல் ஹோம்ஸ், மொபைல் போன்ஸ். ஆனால் இம்மொபைல் என்றால் அதை எடுத்துக்கொண்டு போக முடியாத, மூவ் பண்ண முடியாத ஒரு பொருள். இம்மொபைல் என்றால் not movable, you cannot move it. Immobile, it's not possible to move, அதை அசைக்க முடியாது, நிரந்தரமான ஒரு பொருள். immoral, நல்ல குணமில்லாத ஆட்கள், நல்ல செயல்களை செய்யாத ஆட்கள், அவர்கள் செய்யும் செயல்கள் immoral. மனச்சாட்சி இருந்தால் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் சொல்லலாம். something that's not good, something that's evil is called immoral. immunity. immunity என்றால் ஒரு தொற்று நோய்களை தவிர்ப்பதற்கு நாங்கள் மருந்தெடுக்கிறோம், ஊசி எடுக்கிறோம், இம்யூனைஸ் பண்றதுக்கு. அந்த இம்யூனிட்டி எங்களுக்கு தேவை. எங்கள் உடம்பில் இல்லாவிட்டால் நாங்கள் அதை போய் டாக்டர்கிட்ட போய் எடுக்க வேண்டும். அதான் இம்யூனிட்டி என்று சொல்லுவோம். இம்யூனிட்டி சில வேளை பெரிய மற்ற நாட்டவர்கள் இங்கு வந்து இருந்தால், ஹை கமிஷன், எம்பசி, அவர்களுக்கு சில இம்யூனிட்டிகள் கொடுப்பார்கள். அவர்களுடைய சூட்கேஸ்களை திறந்து பார்க்கக்கூடாது. இம்யூனிட்டி, டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி என்று சொல்வார்கள். ஆனால் அநேகமாக நாங்கள் இம்யூனிட்டி என்று சொல்லும் பொழுது எங்கள் உடலில் இருக்கிற அந்த வேறு வருத்தங்கள் எங்கள் உடலில் வராமல் நாங்கள் தவிர்ப்பது தான் இம்யூனிட்டி. இம்பாசிபிள். அடுத்தது இம்பாசிபிள் என்றால் அது முடியாது, அப்படி இருக்க முடியவே மாட்டுது. இந்த வேலையை 2 நாளில் முடிப்பதென்றால் impossible. It's impossible to pass the exam without studying. It's impossible to build this building in 1 month. Impossible என்றால் முடியவே முடியாது. மீண்டும் ஒரு முறை இந்த சொற்களை பார்ப்போம், நீங்கள் வாசியுங்கள். முதலாவது சொல் என்ன? Can you read it? Immaculate. பிரித்து வாசித்தால் it's easy. Immaterial. Immature. Immemorial. Immense. 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 Immobile. நீங்கள் வாசிங்க. Immobile.
mobile, அது easy to read. Immoral என்றால் என்ன? Immunity, impossible. Immoral பற்றி ஒரு வசனமும் immature பற்றி ஒரு வசனமும் நீங்கள் எழுதுங்கள். கருத்தை விளக்கி அந்த 2 சென்டென்சஸ் நீங்கள் எழுதி வைத்திருங்கள். எனக்கு அனுப்பி வைக்கலாம் தெய்வத்துக்கு. உங்கள் பெயரையும் விலாசத்தையும் போடுங்கள். இந்த 2 ஹோம்வொர்க்கும் நீங்கள் செய்திருப்பீர்கள். அடுத்ததாக இன்றைய பொது அறிவு கேள்விகளை பார்ப்போம். இன்று men who protect the sheep, men என்றால் பல மனிதர்கள், protect என்றால் பாதுகாப்பது, the sheep என்றால் ஆடுகள், செம்மறி ஆடுகள். அந்த ஆட்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவரை எப்படி அழைப்போம்? 6வது கேள்வி, the lower ground between the hills, அதாவது 2 மலைகளுக்கு நடுவிலே பள்ளமாக இருக்கும் இடத்துக்கு ஆங்கிலத்திலே என்ன பெயர்? இந்த 2 கேள்விகளுக்கும் நீங்கள் அடுத்த பாடத்துக்கு தயாராக பதிலளித்து வைத்துக் கொள்ளுங்கள். இம்மெச்சுவருக்கும் இம்மொரலுக்கும் 2 வசனங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இன்றைய பாடம் முடிவடைகிறது. அடுத்த lesson till we meet. Goodbye.